விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து பெருநாழி சாலையில் துத்தினத்தம் கிராமத்தில் ஜீவசமாதியாக அடங்கியிருக்கும் ஸ்ரீல ஸ்ரீ சித்தையா சுவாமிகள் சித்தரின் குரு பூஜை வருடா வருடம் தைப்பொங்கல் தினத்தன்று மிகவும் சிறப்பாக நடைபெறும். எவ்வளவு பெரிய விஷகடிகளாக இருந்தாலும் ஸ்ரீல ஸ்ரீ சித்தையா சித்தரின் ஜீவசமாதியில் மிளகை வைத்து பரிகாரங்கள் செய்து மருந்தாக உட்கொண்டால் நோய் தீர்ந்து விடுவதாகவும் சுற்றியுள்ள அனைத்து ஊர்களிலும் இருந்து வருவதாகவும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரங்கள் நடைபெறுவதாகவும் அங்கே இருக்கும் ராமசாமி பூசாரி அவர்கள் தகவல் தெரிவிக்கிறார். வருகின்ற தைப்பொங்கல் தினத்தன்று ஸ்ரீல ஸ்ரீ சித்தையா சுவாமிகள் சித்தரின் குரு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற இருப்பதால் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அன்னதானம் தொடர்ந்து நடைபெற இருப்பதால் நமது உழவாரப் பணிக்குழுவான அருப்புக்கோட்டை அருள் தரும் அகஸ்தியர் பெருமான் உழவாரப் பணிக்குழுவினர் அன்றைய தினம் அன்னதானம் சேவையான இறை சேவையை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மிகவும் தாழ்மையுடன் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவய ஓம். சிறு குழந்தையாக இருக்கும் பள்ளி பருவத்திலேயே ஸ்ரீல ஸ்ரீ சித்தையா சித்தருக்கு சித்தம் கிடைத்ததாகவும் பள்ளி பருவத்தில் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த சமயத்தில் அவ்வழியே வந்த முனிவர் அங்கிருந்த குழந்தைகளிடம் தாகத்திற்கு தண்ணீர் அருந்த கேட்டதாகவும் அப்போது ஸ்ரீல ஸ்ரீ சித்தையா சித்தர் தன்னுடைய வீட்டில் போய் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பாலும் மோரும் அருந்த கொண்டு வந்ததாகவும் முனிவர் அதிக நேரமாகியும் சிறுவன் இன்னும் வரவில்லை என்று புறப்பட்டு சென்ற தருணத்தில் சிறுவன் தன்னை தேடி வருவதை ஞான திருஷ்டியால் கண்டு கொண்டு வந்ததை அருந்திவிட்டு அவருடைய நாவில் வாக்கு மந்திரம் எழுதிவிட்டு சென்றதாகவும் அன்று முதல் அவர் அனைத்து விதமான சித்திகளை பெற்று மக்களுக்கு நல்லது செய்து வந்ததாகவும் முக்கியமாக விஷக்கடி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்வு வழங்கியதாகவும் நம்பப்பட்டு வருகிறது. 1908ஆம் வருடம் தன்னுடைய 70வது வயதில் ஸ்ரீல ஸ்ரீ சித்தையா சுவாமிகள் சித்தர் ஜீவசமாதி அடைந்ததாகவும் அவ்வூர் பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள்.